ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குருமா குழம்பு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், 3 பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூட 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், அதே பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கூடிய கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே கேரட், பொட்டேட்டோ, அப்புறம் பட்டாணி, சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சிக்கலாம். அது கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 கேஷ்யூ போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே இந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொரியாண்டர் போட்டு இறக்கணும்னா ஒரு சூப்பரான குருமா குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.